வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்தலம் மயிலம் முருகன் கோவில். அந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கோயில் போய் பார்க்கலாம். ஒரு சிறிய குன்றின் மீது பெரிய ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கும் மயிலம் முருகன் கோயில் பசுமையான மரங்கள் சூழ்ந்த மயில் தோகை விரித்தது போன்ற அழகான குன்று அமைப்பை கொண்டது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்ற அமைப்பை போல இந்த சிறிய குன்றின் மீது முருகர் கம்பீரமாக வீற்றியுள்ளார். இக்குன்றின் உச்சியில் மயிலின் கொண்டை போல திருக்கோயில் அமைந்திருக்கிறது. மயில் போன்று காட்சியளிப்பதால் இக்குன்றுக்கு மயிலம் என்று பெயர். முருகபெருமானால் போரில் தோற்கடிக்கப்பட்ட சூரபத்மன் மயில் வடிவமாக மலையாக மாறி இங்கு கடும் தவம் புரிந்தார். தவத்தில் மகிழ்ந்த சுப்பிரமணியர் காட்சியளித்த போது தன்னையே வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டினார் சூரபத்மன். மயில் வடிவாக அவர் தவம் புரிந்த இத்தலத்திற்கு மயிலாசலம் என்ற பெயரை வேண்டினார். முருகபெருமானும் அவரது தவத்தை ஏற்றுக்கொண்டார். பாலசித்தர் என்பவரால் சூரபத்மனின் கோரிக்கையுடன் நிறைவேறியது. மயிலாசலம் என்ற பெயரையே பின்னாளில் மயிலாக மருவியது. பொதுவாகவே சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த தலங்களில் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எவரிடமும் சரணடையாத முருகனது வேலாயுதம் பாலசித்தரின் வசமானது என்பது ஐதீகம். இதிலிருந்து பாலசித்தரின் சக்தி விளங்கும். இன்றைக்கும் மயிலத்தில் நடக்கும் கந்த சஷ்டி விழாவின் போது சூரசம்ஹாரத்திற்கு புறப்படும் முருகன் பாலசித்தரிடமிருந்து வேலாயுதத்தை பெற்று செல்கிறார். இது பொம்மபுர ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலாகும். பெரும்பாலும் குடும்பங்களுக்கு குலதெய்வ கோயிலாகவும் இக்கோயில் விளங்குகிறது. அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாகும். பாலசித்தருக்கு அடுத்து மூலவர் காட்சி தருகிறார். வள்ளி தெய்வானையுடன் இணைந்து நின்ற கோலத்தில் காட்சி தரும் முருகனின் ஒரு கையில் வேல், இன்னொரு கையில் சேவர் கொடி. பெரும்பாலும் கோயில்களிலும் முருகனின் வாகனமான மயில் தெற்கு நோக்கியோ நேராகவோ இருக்கும். இங்கு மட்டும் வடக்கு திசையை நோக்கியபடி இருப்பது கோயிலின் சிறப்பு. தவத்திற்கு உரிய திசை வடக்கு. சூரபத்மன் இங்கு வடக்கு நோக்கி தவமிருந்து முருகனின் வாகனமாக மாறியதால் அதே திசையை நோக்கியபடி அமரும் பெருமையை இங்குள்ள மயில் வாகனத்துக்கு கிடைத்துள்ளது. இக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12:30 வரை, மாலை 4 மணி முதல் 8 வரை. ஞாயிறு மற்றும் விசேஷ காலங்களில் கோயில் முழு நேரமும் திறந்திருக்கும். இக்கோயில் செல்லும் வழி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகில் இருக்கிறது. மயிலம், புதுவை, விழுப்புரம், திண்டிவனம் ஆகிய நகரங்களிலிருந்து அடிக்கடி பஸ்ஸுகள் உண்டு. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கூட்டேரிப்பட்டு என்ற நிறுத்தத்தில் இறங்கினால் அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது மயிலம் கோயில். வாகனங்களில் வருகின்றவர்கள் நேராக மலை மீது உள்ள கோயிலுக்கு செல்ல சாலை வசதி உள்ளது. இது தவிர நடந்து வருபவர்களுக்காக நேர்த்தியாக அமைக்கப்பட்ட படிக்கட்டு வழியும் உள்ளது. இதற்கு பக்கத்திலேயே திருவக்கரை வக்ரகாளி அம்மன், பஞ்சவடி ஆஞ்சநேயர் ஆகிய கோயில்கள் இருப்பதால் எல்லாவற்றையும் நீங்கள் தரிசிக்கலாம். இதுவரை இந்த பதிவை கண்ட அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்த கணேசன் கோடி நமஸ்காரங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.